ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆல்ரெடி லைவ் வந்திருந்தேன். அண்ட் இந்த லைவ்லையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக லைவ் வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஒரு ஷார்ட் வீடியோஸில் சொல்ல முடியல. நிறைய பேருடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குன்னா, இன்னும் நிறைய ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த 1.5 minutes நீங்கள் பேசக்கூடிய வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன் வருது, ஃபீட்பேக் வருது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னென்னலாம் ஒரு அன்அவேர்னஸாக இருக்காங்க. முதல்ல கவுன்சிலிங்குன்ற ஒரு விஷயம் நம்ம ஏன் எடுத்துக்கணுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நமக்கு நாமளே சரி பண்ணிக்க முடியுமா? வயிற்று வலினாலும் சரி, ஒரு ஜுரம் வந்தாலும் சரி, உடல்ல எந்த இடத்துல என்ன விதமான ஆர்கன்ஸ், இன்னர் ஆர்கன்ஸ் பிரச்சனையோ, இல்லை வெளியில பிரச்சனையோ, இல்லை எலும்புகள் வலிகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளோ, ஸோ இப்படி எது இருந்தாலுமே அதுல நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அது போலதான் உங்களுடைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும்னு நான் இங்க சொல்ல வரேன். அந்த அவேர்னஸ் இன்னமுமே இங்க அதிகமா இல்லையோ அப்படின்ற ஒரு தோணல் இருக்கு. ஏன்னா நான் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது மாதிரி கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டா ஒருவேளை ஒரு சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட்டோ ஆர் கவுன்சிலிங்கோ இது மாதிரி எடுத்துக்கும் பொழுது தன்னை ஒரு பைத்தியன்னு நினைச்சிருவாங்களோ, தனக்கு மைண்ட் சரியில்லை, ஒரு மாதிரியான கேரக்டர்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கு. பட் அதை தாண்டியுமே இப்ப நிறைய அவேர்னஸ் வந்துட்டே இருக்கு. பட் இதை நான் இது ஒரு ஷார்ட் வீடியோஸ்ல என்னால கொடுக்க முடியல. ஸோ அதை டீட்டெயிலா நான் இங்க எப்பெல்லாம் என்னால ஒரு ஃப்ரீக்வெண்ட் லைவ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதுல டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னும், இதுல பத்தின அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும் அப்படின்னும் தோணுது. ஸோ ஜென்ரலி நமக்கு வரக்கூடிய இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், பாதிப்புகளா இருக்கட்டும், ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏன் எடுக்கணும், ஒரு தெரப்பிஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி விஷயங்களை ப்ராப்பரா கைட் பண்ணாததுனாலையும், ஒரு மனநலம் நமக்கு சரியில்லை, ஒரு 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 கவுன்சிலரை பார்க்கணும், கவுன்சிலிங் எடுத்துக்கணும், நமக்கான வாழ்வியல் பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான ரூட்டை நம்ம சரிப்படுத்திக்கணும்ன்ற அவேர்னஸை தாண்டி, அந்த மனநல பிரச்சனையா பாதிப்பானே தெரியாம ஹீலிங் போறது, இல்ல அன்வான்டா இன்னைக்கு நிறைய பேர் சும்மா சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லைஃப் அட்வைஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட அட்வைஸ் போறது, மனநல பாதிப்பா இருந்ததுன்னா அது மாதிரி ஒரு ப்ராப்பர் எஜுகேட்டட் ஃபெல்லோவா இல்லாதவங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கல அப்படின்னா, உங்களை கைட் பண்ணல அப்படின்னா, அதுதான் இட்ஸ் இண்டிகேட் என்ன ஆகுது அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு சூசைடல் ப்ராப்ளம் வரைக்கும் போறாங்க. அவங்களுக்கு மனநல பாதிப்பு இருக்கும்போது அதுக்கு ப்ராப்பரான ப்ரொஃபஷனலை பார்த்தா தான் சரி பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அதுக்கு தேவையில்லாத ஹீலிங்ஸ் கொடுக்குறேன், நிறைய உங்களுக்கு லைஃப் அட்வைஸ் கொடுக்குறேன்னு ப்ராப்பரா கைட் பண்ணாம அவங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப சிவியாரிட்டி ஆகி கடைசியில சூசைடில் வரைக்குமே முடியக்கூடிய நிறைய பாதிப்புகள் அடைந்த மனிதர்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியால வரக்கூடிய விஷயங்கள், ஒரு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறேன்னு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையை மாத்துறேன், மேஜிக் பண்றேன், உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறேன், இப்படின்ற நிறைய விஷயங்கள், போலியான விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ எங்களுடைய கவுன்சிலிங் சென்டர்ல, துர்கா கவுன்சிலிங் சென்டர், இதுல நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்லயும் உங்களுக்கான கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இது நாங்க எப்படி இதை பண்றோம், உங்களுக்கான தெரப்பிஸ் கொடுக்கறோம் அப்படின்னா, எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் அண்ட் பிராக்டிசஸ் அடிப்படையில தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்கேயுமே நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனா இருந்தாதான், அது ப்ரூவ் பண்ணதா இருந்தாதான் கண்டிப்பா அது உங்களுக்கு செயல்படுத்துறதும் அதுல இருந்து ரிசல்ட் வர்றதும் ப்ராப்பரா இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்றதும் அர்த்தம். சோ இது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமலே என்ன பண்றோம் அப்படின்னா, பாக்குறவங்க, சொல்றவங்க, வாய் வழியா சொல்றவங்க, மேஜிக் பண்றவங்க, லைக் அந்த சாமியார்கள் மாதிரி எதனா கொடுக்கறவங்க, தெரப்பி கொடுக்கறது, சாரி
இது மாதிரி ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க, டச் ஹீலிங் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, உங்களை தொட்டாலே மாறிடும், ஆன்லைன்லயே உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறோம், மேஜிக் பண்றோம், உங்க வாழ்க்கையே மாத்தி காமிக்கிறோம்னு சொல்றவங்க. ஸோ இது மாதிரி தனக்கான பிரச்சனை என்ன, அது மனநலமா இல்ல பாதிப்பா இல்ல பிரச்சனையானே தெரியாம ஒரு இடத்துல போய் நீங்க மாட்டிட்டு அதுல திரும்ப திரும்ப உங்களுடைய பணத்தையும் இழந்து உங்களுடைய நேரத்தையும் இழந்து உங்களுக்கான பிரச்சனையிலேருந்தும் டோட்டலா வராம அந்த பிரச்சனை ரெட்டிப்பான பிரச்சனையா மாறி கடைசியில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே சூசைட்ல முடிகிற நிலைமைக்கு இன்னைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டு இருக்காங்க, நிஜமா நடந்துட்டு இருக்கு. சோ இந்த புரிதல் எல்லாருக்குள்ளயும் வரணும். சோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்குள்ளயும் வரணும். அது மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனா இருக்கட்டும், இல்ல காலேஜ் படிக்கிறீங்க, ஆர் எல்ஸ் நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிற அளவுக்கு வயதுல இருக்கீங்க, இல்ல மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்க, இல்ல அன்மேரிட் பர்சன், இது பெண்ணோ ஆணோ, எல்லாருக்குமே தன் மனம் சார்ந்த எதனா தன்னாலேயே தன்னுடைய பிஹேவியரை மாத்திக்க முடியல, தன்னுடைய அந்த சில சிந்தனைகளை என்னால கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியல, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், அடிக்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்களா சரி பண்ணிக்க முடியாது. சோ அதுக்காக தான் நாங்க இருக்கோம். சோ கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், உங்களுடைய பிரச்சனைய நீங்களே எங்க கிட்ட பேசி உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் ப்ரொஃபஷனலா அதை படிச்சுட்டு அதுக்கான கரெக்டான தெரப்பீஸும் அதனுடைய கைடன்ஸும் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனலிஸ்ட் போனீங்கன்னா தான் கிடைக்கும். சோ இத இன்னைக்கு ஒரு சவாலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு இளைஞர்களுக்கு, ஒரு பெண்ணோ ஆணோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய விஷயங்கள், நான் இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கலாமா, ஒரு பெண்ணா இருந்தா கூட வெளியில சொல்ல முடியல, நான் திருமணம் பண்றதுக்கு முதல்ல எலிஜிபிளா, அது ஆணுக்கும் அந்த டவுட் வருது, பெண்ணுக்கும் ஒரு டவுட் வருது. லைக் நான் ரொம்ப நாளா மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன், அதனால நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன், இப்படியான பிரச்சனைகள். ஒரு பெண்ணை போயிட்டு நான் என்னால திருப்திப்படுத்த முடியுமா, ஒரு திருமணத்துக்கு அப்புறமும் நான் இது மாதிரி போன் வீடியோஸ் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றது பழக்கமானதுனால எனக்கு ஒரு பெண் மேல ஈர்ப்பு வராத மாதிரியே இருக்கேன்னு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் அதிகமா இருக்கு ஆண்களுக்கு முக்கியமா. சோ அதே மாதிரி பெண்களுக்குமே எப்படின்னா, மேரேஜ்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நான் போக முடியுமா, எனக்கு அந்த டாலரன்ஸ் இருக்கா, ஏன் எனக்கு ஆண்களை பிடிக்காத மாதிரி இருக்கு, நான் ஒரு பெண் தானான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ல நான் ஜம்ப் ஆயிட்டே இருக்கேன், ஒரு ரிலேஷன்ஷிப்ல சஸ்டெயின் பண்ண முடியல, என்னால டாலரன்ஸ் பண்ண முடியல, அவங்கள புரிஞ்சுக்க முடியல, இப்படின்னு நிறைய குழப்பங்களை உங்களுக்குள்ள வச்சுட்டே தான் இருக்கீங்க. சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு உள்ள சவாலான பிரச்சனைகள். சோ இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுத்துக்கும் போது உங்களை பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸுக்கு வரணும். உங்க மனம் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்குது, இதே மாதிரி எல்லாம் இருக்குன்னு சில பிராக்டிசஸ் நீங்க அதுக்காக பண்ணும் பொழுதுதான், ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங்க தொடர்ந்து நீங்க எடுத்துக்கும் போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட ஒரு சமுதாயத்தையும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியையும் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் இங்க நான் சொல்ல விரும்புறேன். சோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கட்டும், ஒரு கப்புள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸ் காரணமா அமைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷுவல் ரிலேட்டடான, இன்டிமசி ரிலேட்டடான புரிதல் இல்லாத தன்மைகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது நீங்க மேரேஜுக்கு முன்னாடியுமே அது எல்லாத்தையுமே ஒரு ஆணை பத்தியும் ஒரு பெண்ணை பத்தியும் இருவருமே புரிஞ்சுக்கிறதும் அதை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப 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 அவசியம். ஏன்னா லவ் லைஃப், அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களுக்குமே டிவோர்ஸ் ஆகுது. ஸோ ப்ரீ மேரிட்டல், ஒரு லவ் பண்ணி ஒரு மேரேஜுக்குள்ள போறீங்க அப்படின்னா கூட அவங்களுக்குமே கண்டிப்பா ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் தேவைப்படுது. அண்ட் போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் எதுக்காக அப்படின்னா, நான் மேரிட்டல் கவுன்சிலிங்லாம் எடுக்கல மேடம், இப்போ போஸ்ட் மேரிட்டல் ஆகி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸோ அதுக்காக நாங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அப்படின்னும் கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி ப்ரீ மேரிட்டல் எடுத்துக்க முடியாம போனாலும் போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால்
இந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுமே அப்படின்ற ஒரு அவேர்னஸை அண்ட் அடிக்கடி நான் இந்த லைவ்ல ஒரு டீடைல் செஷனாவே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்காக இந்த லைவ் தொடரும். அண்ட் இது வரைக்கும் லைவ்ல தொடர்ந்து வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.